வணக்கம் சாமி. வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாமி, எனக்கு நிறைய காசு பணம் வேணும். நான் படுத்து தூங்குறதே பணத்தில் தான் இருக்கணும். சாமி, இந்த உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரியா இருக்கணும். ஒரு பெரிய பங்களா வாங்கி அந்த பங்களா ஃபுல்லா நான் பணமா அடிக்க வச்சிருக்கேன். எனக்கும் நிறைய பணம் வேணும். அந்த பணத்தை வச்சு நான் காஸ்ட்லியான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாமி, நான் சாப்பிட்ற தட்டு கூட தங்கமாக இருக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்க எல்லாருக்கும் பணம் தான் பிரச்சனைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பணம் சாதாரணமா வராது. நான் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும், பணம் வீடு தேடி வரும். என்ன சாமி பண்ணணும்? இதுதான் பெரிய பெரிய கோவில்களிலையும் பெரிய பெரிய ஆலயங்கள்லையும் வச்சு பூஜை செஞ்ச மந்திர தண்ணீர். இதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பீரோல வச்சீங்கன்னா பணமழை கொட்டுன்னு கொட்டும். சாமி, அப்ப அது கொடுங்க, நான் கொண்டு போய் பீரோல வச்சுக்கிறேன். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான தண்ணி இல்ல, ரொம்ப விலை உயர்ந்த தண்ணி. இதை கொண்டு போய் நீ உன் வீட்டுல வைக்கணும்னா 1 லட்சம் ரூபாய் செலவாகும். என்னது 1 லட்சமா? 1 லட்சமான அதிர்ச்சி ஆகாதீங்க, ஜஸ்ட் 1 லட்சம் தான். சாமி, அமௌண்ட் எதுவும் கம்மி பண்ண முடியாதா? இல்லம்மா, கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. படா போலீஸ் சாமியாரு. டேய் தம்பி, என்ன போலிசாமியாருங்கிற? இது 1 லட்சம் ரூபாய்க்கு எங்க கிட்ட வைக்கிறதுக்கு உன் வீட்டு பீரோல போய் வச்சினா நீயே கோடியில பரவலாம்ல. எதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு வந்து விக்கிற? ஐயோ, உஷாராயிட்டாங்க போல இருக்கே. போலீஸ் சாமியார் எல்லாரும் அடிங்க போட்டு. ஐயோ